ஊருக்கு போல லைனை மிஸ் பண்ணிட்டேன். வண்டியில சூட் கேஸ் எடுத்துள்ள. சரிங்க. நீங்க வர சொல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உன் விஷயம் எல்லாம் டேடி கூட வச்சுக்க. இது ராமுவை பத்தி. யார பத்தி சொன்ன? உங்க ராமுவை பத்தி சொன்னேன். அந்த பேர் உனக்கு யார் சொன்ன? புரோக்கர்னு சொல்லிட்டீங்க. கமிஷன் வாங்காம எப்படி முதலாளி? சொல்லு, யார் சொன்ன? பெரிய முதலாளி தாங்க சொன்னாரு. அவன் யாரு என்னங்கிறதையும் மெயில் ஒர்க்கர்ஸ் அத்தனை பேருக்கு அம்பலப்படுத்திட்டாங்க. அவங்க எல்லாம் ஆத்திரப்படைஞ்சு ராமு வீட்டுக்கு வர சமயம் பார்த்து அடி அடி அடிச்சு நொறுக்கிட்டாங்க. என்ன சத்தியமா சொல்றேன் முதலாளி, இந்த கண்ணால பார்த்தேன். ராஜா, யாரா ராமு அடிச்சது? ஏண்டா பேசாம இருக்கீங்க? நீங்க ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா என்கிட்ட உங்க கைவரிசை காமிங்க. நான் யாருங்க காமிக்கிறேன். இனிமே ராமு மேல யாராவது கைய வச்சீங்க எல்லா பயிலையும் சுட்டு பொசுக்கி விடுவேன். ராமு எழுது. இந்த சாக்கில உனக்கு தேவையில்லை. வா போலாம். கொஞ்சம் பொறுமையா கேளு. அவ உட்காரத்துக்கு ஆரம்பிக்கிறேன். உன்னை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். Come on, get up, let's go. ராஜா, இந்த இடத்தை விட்டு நான் புறப்படுறது அவ்வளவு சுலபம் இல்லை. பதிவி ராஜா, கூட்ட கலைக்க வந்தேன். ஆனா இந்த கூட்டத்துல நானும் ஒருத்தனாயிட்டேன். நீயும் கொஞ்ச நாள் இங்கே இவங்களோட இருந்தா. இவங்களோடயா? இவங்களோட நீ இருந்ததுக்கு அடையாளமா தான் உன் உடம்புல மார்க் போட்டுட்டாங்கடா. வாயில தொழிலாளிங்க வாழ்க்கையே அந்த வாயில ரத்தம் வரவழைச்சுட்டாங்கடா. ராஜா, இது ரத்தம் இல்லை, பிராயச்சித்தம். எந்த பாவத்தை நான் செஞ்சேனோ அதுக்கு எதிரொலி. Since I've got to be punished. உங்களுடைய எனக்கு தேவையில்லை. You are coming with me. Excuse me, ராஜா. இந்த வாழ்க்கையை விட்டு இனிமே என்னால வர முடியாது. ஏன் வர முடியாது? இந்த நாள் உனக்கு சொந்தமா போச்சா? அது இல்ல ராஜா. எத்தனையோ தடவை நாம ரெண்டு பேரும் கார்ல போகும்போது வாயும் வயிறும் ஒட்டின ஏழைங்க கை நீட்டுவாங்க. நீ அவங்க கிட்ட காசை விட்டு என்ன கேட்பேன். ஏண்டா இவங்க எல்லாம் மானத்தை விட்டுட்டு இப்படி பிச்சை கேட்கறாங்க? ராஜா, கார்ல இருந்து நாம கேள்வி கேட்கும் போது நமக்கு தெரியல. இவங்களோட வாழும் போதுதான் எனக்கு புரியுது. நான் இறங்கி வந்துட்டேன். இவங்களோட ஒருத்தனாயிட்டேன். இனிமே என்னால கார்ல ஏற முடியாதப்பா. என்னை விட இவங்க முக்கியமாயிட்டாங்க இல்ல? என்னைக்குமே என் கூட ஒரு சிநேகிதம் இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ என்னைக்கும் ஒரு சிநேகிதம் இருந்தான்னு நினைக்க முடியாது செஞ்சுட்டேன். நீ என்ன தப்பா எடுத்துக்கிட்ட. எனக்கு ட்ரெஸ் தான் மாத்திக்க தெரியும், இதயத்தை மாத்திக்க தெரியாது. கடைசியா கேட்கிறேன். Are you coming with me or not? Please, please. தயவு செய்து உன்னால என்கிட்ட வர முடியாதா? ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். Thank you, Ramu. Goodbye. ரொம்ப நன்றிங்க முதலாளி. ஒரு சின்ன விஷயங்க. நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னேன்னு தயவு செய்து சின்ன முதலாளி கிட்ட சொல்லிடாதீங்க. அவருக்கு தெரிஞ்சா நான் கொன்னுடுவாருங்க. என்ன காரணத்துக்காக ராமுவை காட்டி கொடுத்தீங்க? இந்த கோயிலை பத்தியா? தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கேன். ரொம்ப பிரமாதமா செஞ்சுட்டாங்க. நான் கேட்டது ராமுவை பத்தி. அழகான வேலை, கோபுரங்கள், கொடிக்கம்பங்கள் ரொம்ப தத்ரூபமா செஞ்சிருக்கிறான் இல்ல?
பெங்களூர் போகல. என்ன காரணத்துக்காக ராமுவை காட்டி கொடுத்து எல்லாரும் கையால அடி வாங்க வச்சுக்க? நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லை. என்ன சொல்றீங்க? சிம்பிள். நான் கேட்டது நீ இன்னைக்கு பெங்களூர் போகலையா? பதில் ரொம்ப சிம்பிள். நான் உங்க முன்னால நிக்கிறது இந்த போகலன்னு தெரியல. ஏன் பெங்களூர் போகல? ஏன் ராமு அடி வாங்க வச்சுக்க? I am very sorry. நான் ரொம்ப வருத்தப்படுறேன். தொழிலாளிகள் ராமு அடிக்கிறதோடு நிறுத்திட்டாங்களே, ஒரே அடியா ஆளையை க்ளோஸ் பண்ணாமே. மறுபடியும் ராமு மேல யார் கை வைக்கிறான்? இது என்னுடைய பெட்ரூம். சத்தம் போடுறதா லேபர் காலனிக்கு போ. ஓ, உனக்கு அங்கேயே இடம் இல்லையே, அதான் இங்க ஓடி வந்து இல்லை. தெரியாம தான் கேட்கிறேன். ஒரு நன்றி கட்ட துரோகிக்கு உன் மனசுல எதுக்கா இவ்வளவு இடம், இவ்வளவு அன்பு? அது என் சொந்த விஷயம். எங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல 3வது வருஷம் தலையிட்டா கடைசியா வான் பண்றேன். இனிமே ராமுவுக்கு யாரு கெடுதல் செய்தாலும் சரி, அவங்கள ராஜா, ஒரு ஹாப்பி நியூஸ். நாளையில இருந்து நான் ஆபீஸ் போகலாம் டாக்டர் சொல்லிட்டாரு. நீ போக வேண்டாம். ஹலோ மிஸ்டர் ராவ், நான் தான் பேசுறேன். அந்த யூனியன் லீடர் சங்கர் இருக்கிறானே, அவனுக்கு நாளைக்கே நோட்டீஸ் கொடுத்துருங்க. ஓகே, குட். வேலை நிறுத்தம் தான் இதற்கு சரியான பதில். நம்ம சங்கருக்கு ஏற்பட்ட அநியாயம் நம்ம சங்கத்துக்கே ஏற்பட்ட அவமானமாகும். இதை யார் மறக்கவோ முடியாது. என்னுடைய அபிப்பிராயத்துக்கு யாராவது எதிர்ப்பு கூறுவதாயிருந்தால் அவங்க இப்ப கை தூக்கலாம். என்ன தம்பி? ஐயா, நீங்கெல்லாம் என் மேல ரொம்ப அன்பு காட்டுறீங்க. அதுக்காக என்னுடைய நன்றி. ஆனா ஏற்கனவே விலைவாசி ஏற்றத்தினால கஷ்டப்படுற நீங்க இந்த வேலை நிறுத்தத்தினாலையும் கஷ்டப்பட்டா அதுக்கு நான் தான் காரணமாறேன். நீங்க பாசத்தை காட்டும் போது நான் உங்க பசியையும் பார்க்க வேண்டும். தம்பி, பசியில நாங்க பழக்கப்பட்டவங்க, எங்களுக்கு ஒண்ணும் அது புதுசு இல்ல. தர்மலிங்க சார், ஆத்திரத்துல முதலாளி மில்கதவை 5-6 மாசம் மூடிட்டாருன்னு வச்சுக்கோங்க. மூடட்டுமே. சட்டியில சோறு இல்லைன்னா நாம தாங்கிக்குவோம். பொட்டியில பணம் இல்லைன்னா பணக்காரன் தாங்க மாட்டான். உடே சாவுக்கு அஞ்சோ. என்னங்கப்பா, நாளை முதல் சங்கருக்கு கந்தன் செந்தூரில் குந்தன் பேர் சொல்லி நானோ கற்பூரம் எரிப்பேன். சிந்தும் கற்பூர வாசம் நீ என்று சொந்தம் கொண்டாடி இருப்பேன். சார், உங்களை பார்க்க ராம வந்திருக்காரு. எனக்கு தெரியும். என்னை விட்டு பிரிஞ்சவங்களால் இருக்கவே முடியாது. இவை தொட்ட மணி விழி இரண்டுக்கும் நடுவீரில் தூரம் அதிகமில்லை. திருமண ஒரு குணம் இருவரும் நண்பர்கள், அதுதான் அன்பின் எல்லை. பாருடா. ஓ, துறை பாடணும்னா குதிரை வேணுமோ? புரிஞ்சுக்கிறேன். மேல உட்காந்து பாடிக்கிட்டே போலாம். நம்ம சுனையத்தை எல்லாம் மறந்துட்டு அந்த ஏழைகள் தான் பெருசு அன்னைக்கு பேசுறீங்களே, அதெல்லாம் டிராமா தானே? இல்ல ராஜா, நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் உண்மை. அப்படிலாம் சொல்லாது. என்னை விட்டுட்டு அந்த கூட்டத்துக்கு போறேன், என்னால அதை தாங்க முடியாது. அது கூட்டம் இல்ல, ஆடுபாடுங்களை போல அடுத்தவங்களுக்கு உழைச்சி தான் தேஞ்சு போற ஒரு தரித்திர சமுதாயம். நீ மேல இருக்கிற, உனக்கு தெரியல. நான் கீழே வந்துட்டேன், எனக்கு தெரியுது. அப்படின்னா அவங்கதான் பெருசு, நான் பெருசு இல்லை. அப்படித்தானே? ஓ இன்சின்சியர் ராஸ்கல், என்னை ஏமாத்திட்ட. என் உற்பத்தி எனக்கே தோண மாட்டேன். Get out! தூக்கி வச்சவனும் நீதான், தாக்கி பேசுறவனும் நீயேதான். ராஜா, உன் கோபத்தை தணிக்க நான் என்ன கொண்டு வந்திருக்கிறேன் பாத்தியா? என்ன? நீயே பாரு. அம்மா வந்திருக்காங்களா? இல்ல, அவங்க அன்பு அனுப்பிச்சிருக்காங்க. உனக்கு லட்டு, எனக்கு லெட்டர். அண்ணன் ராஜா சாப்பிட்ட பிறகுதான் நீ சாப்பிடணும் அப்படின்னு என் தங்கச்சி எழுதியிருக்கிறா. இங்க நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா அம்மா இங்க வந்துட்டா அவங்கள பத்தி நீ கவலைப்பட வேண்டியதில்லை. நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். இங்க நடந்தது எதுவுமே அவங்களுக்கு தெரியக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்?
நீ போனா என்னடா? அவங்களுக்குள்ள நான் இருக்கேன். ராஜா, எப்படியோ நம்ம அம்மாவுக்கு ஒரு பிள்ளை இருக்கான். அவங்க அம்மான்னு கூப்பிடறதுக்கு உனக்கு யோகிதை கிடையாது. ரொம்ப சந்தோஷம் ராஜா. ராஜா, அம்மா நான் என்ன தருங்கிறேன், பாசம் வேண்டாங்கிறேன். விரோதம் நமக்குள்ள இல்லடா, ரெண்டு வர்க்கத்துக்கு. முதலாளி, தொழிலாளி, ஏழை, பணக்கார. அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது நாம சனீரமா தாண்டா இருந்தோம். இப்ப நீ என்னை விட்டு பிரிச்சு போயிட்டதுனால ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுமா? பிரிஞ்சு போயிட்டோமா? ராஜா, என்ன உன் விரோதனே தீர்மானம் பண்ணிட்டியா? Of course, yes. ராஜா, நீ கொடுத்த இந்த வாட்சி நின்னு போச்சு. வணக்கம். வணக்கம்மா. நீங்க தானே ராமு, ராஜாவோட மாஜி ஸ்நேகிதர். சும்மா விளையாட்டுக்காக இப்ப நாங்க ரெண்டு பேரும் தூவிட்டு இருக்கிறோம். இந்த சமயத்துல நீங்க இங்க வந்து நல்லதா போச்சு. உங்க துணையும் இல்லைன்னா ராஜா இந்த உலகத்துல தனி ஆளாயிடும். கெட்டவர்னு உங்க வாயால தான் கத்துறீங்களே தவிர கண்ணில் அதை காணுமே. என் பலகீனத்தை பார்த்து கேள்வி பண்ணாத ராஜா. அது உங்க பலகீனம் இல்ல ராஜா. உங்க ஃப்ரெண்ட போல உங்ககிட்டயும் பாசம் இருக்கு, அன்பு இருக்கு. அதை அவர் பயன்படுத்திக்க தெரிஞ்சுட்டாரு, போயிட்டாரு. ஆனா நீங்க அதை பயன்படுத்தாம ஒரே இடத்துல நிக்கிறீங்க. உன் தத்துவ வழக்கம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. என்னையும் கெட்டவட்டுங்கிறீங்க. ராஜா, பாத்தீங்களா ராஜா, ராம சொன்னது கரெக்ட். உங்களால ஒரு துணையெல்லாம் இருக்கவே முடியாது. நோ, என்னால இருக்க முடியும். சும்மா கௌரவத்துக்காக வேணும் அப்படி பேசிக்கலாம் ராஜா. உங்க மனசு தொட்டு சொல்லுங்க, நிஜமாவே உங்க சிநேகிதத்தை மறந்துட்டீங்களா? இனிமே ராமு உங்களுக்கு தேவையே இல்லையா? தேவையில்லை. ராமு என் வாழ்க்கைக்கு தேவையே இல்லை. அவன் தலைவர் ஆயிட்டாரு, அது அவர் தப்பு. தனியா போயிட்டாரு, அதுவும் ஒரு தப்பு. பொழுதுபோக்குக்கா ஒரு மனுஷனா வாழ்றது பெருசா, ஒரு மனுஷனா வாழ்றது பெருசா? ஏன் ராஜா, அவர் உண்டு பொம்மையா இருக்கிறத விட மத்தவங்களுக்கு நன்மையா இருக்காரே, அது உங்களுக்கு நல்லதா தெரியல? ஓகே ஓகே, இதை முன்னாலே எனக்கு சொல்லியிருக்கலாமே. நான் ஏமாந்திருக்க மாட்டேன். அவன் மேல என் உயிரையே வச்சிருந்தேன். என்ன சாதாரண அழகு. I'm sorry. ராஜா, what is all this? ஏன் இப்படி பண்ற? எப்படி பண்றேன்ட? 6 நாளா சாப்பிடாம குடிச்சிட்டே இருக்கிறியாமே. ஓ, that means எனக்கு 7வது நாள். எத்த மகன் சாப்பிட்டானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு 7 நாள் ஆயிருக்கு இல்லடா? அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட வேலை செய்யற தொழிலாளிங்க சாப்பிட்டா என்ன, சாப்பிடல என்ன, உங்களுக்கு என்ன, நீங்க கேட்கவா போறீங்க? ராஜா, யாருக்கு யார சம்பந்தப்படுத்தி பேசுறேன்? அப்படின்னா நாமும் தொழிலாளியும் ஒன்னான்னு கேக்குறீங்க இல்லடா? உங்க அப்பா 300 ரூபாயில ஆரம்பிச்ச தொழில் தானே இன்னைக்கு 300 கோடி ஆயிருக்கு.
நான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன். அந்த 300 ரூபாய் இருக்கும்போது நீங்க உங்க அப்பா, ஐ மீன் மை கிராண்ட்ஃபாதர், எல்லாரும் ஒரு கஷ்டலே. டேம் இட், குடிச்சிட்டு மடத்திரம வளரல டாட். உண்மைதான் பேசுறேன், பேசிக் ஃபேக்ட்ஸ். ஏழை கஞ்சியை குடிச்சிட்டு உண்மையை பேசுறான். ஆனா நாம பணக்காரன் தண்ணி போட்டாதான் உண்மை பேசுறோம். ராஜா, நல்லா பேச கத்துக்கிட்டு இருக்க. யார் சொல்லி கொடுத்தது? உன் ஃப்ரெண்ட் ராமுவா? ராமு, my dear friend, where is he now? கையை பிடிச்சு இழுத்து என்னை கடல்ல தள்ளிடுவான்னு சொன்னீங்களே டாட். என்ன மட்டும் கரையில நிக்க வச்சுட்டாவே. சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டான். நோ டாட். நியாயம் எதுவோ சத்தியம் எதுவோ அதை தேடி அவன் போயிட்டு. ஆனா உங்க மகன் ஊரார் உழைப்பிலேயே உடம்ப வளர்க்கிறவே என்னுடைய பணத்திமிர்னாலையும் போலி கௌரவத்தினாலையும் அவன் கூட போகாம இருந்துட்டேன். என் நட்பையே உதறிட்டேன். I have lost my friend, Dad. I have lost my great friend. அதுக்கு இப்ப என்னடா செய்ய சொல்ற? என்ன போய் அவனை கூட்டிட்டு வர சொல்றியா? No, sir. No. வராம இல்லையா? நீங்க போக கூடாது, போக மாட்டீங்க. எந்த தொழிலாளர்களுக்காக ராமு என்னை விட்டு போனானோ அவங்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்துருங்க. உடனே அடுத்த நிமிஷமே ராமு என்கிட்ட வந்துவான். பிளீஸ் டாட். ராமுக்கு எனக்கு உள்ள சண்டையே அதுதான் டாட். அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துருங்க டாட். ராமு என்கிட்ட வந்துருவாள் டாட். பிளீஸ் டாட். என் ஃப்ரெண்டை என்னால பார்க்காம இருக்க முடியாது டாட். பிரிஞ்சு என்ன இருக்க முடியாது டாட். Okay, you are a big man. பெரிய மனிதன், உங்க இஷ்டப்படித்தான் நடப்பீங்க. Good. I'm going to drink like a fish. Raja, please stop drinking. ஏதாவது சாப்பிடுற? இந்த பிரச்சனைக்கே ஒரு முடிவு கட்டுறேன். I will put an end. வயிறு காஞ்சா தானாவே வந்துருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா மாசம் 1 ஆகுது, இன்னும் அவங்க பிடிவாதமாவே இருக்காங்க. சார், இதுக்கெல்லாம் காரணம் இந்த ராமு தான் சார். அவன் தான் எல்லா தொழிலாளிங்க மனசையும் கெடுத்துட்டான். தொழிலாளிங்க மனசு பத்திரமா கெடுத்தான். என் மகனுடைய வாழ்க்கையே கெடுத்துட்டான். இனிமே அவன் இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது. சார், நாளைக்கு நம்ம லாரி டிரைவர் டெல்லி கிட்ட சொல்லி யாரும் வாங்க சொல்ல. ஆளை கேட்காதீங்க. ஆபத்துல இருக்கிற உங்க ராமுவை காப்பாத்துங்க. ராமு யாரும் டச் பண்ண முடியாது. இந்த சதிக்கு யார் காரணம்? டாடி தானே? டாடி தானே? சதி பண்ற ஆளு உங்களுக்கு முக்கியமா இல்ல உங்க ஸ்நேகிதம் முக்கியமா? அவரை காப்பாத்துங்க. இப்ப சொல்ல, யார் காரணம்? வேண்டாம் போதாடி. இப்ப நான் புரோக்கரா வரல. இத்தனை காலம் கை நீட்டி பணம் வாங்கி எத்தனையோ பாவத்தை செஞ்சிருக்கேன். அதெல்லாம் ஒரு உயிரை காப்பாற்றுற புண்ணியத்தில் போகட்டும். சீக்கிரம் போங்க. Ramu. No! No!
நான் பிள்ளைக்குட்டிக்காரையா? நான் பிள்ளைக்குட்டிக்காரையா? எனக்கு பணத்தை கொடுத்து இந்த வேலையை செய்ய சொன்னது வந்து பயமா இருக்கியா? எனக்கு பணத்தை கொடுத்து இந்த வேலையை செய்ய சொன்னது ராஜா, எவனோ பண்ண குறைக்கு நீ ஏன் பொறுப்பு ஏற்றுட்ட? நான் கேட்டுக்கிட்டே இருக்க, பேசாம போனா எப்படி? ராஜா! தகப்பன் செய்த பாவத்துக்கெல்லாம் பிள்ளைதான பழி ஏற்றுக்கணும். நான் பாவம் செய்தேன். எந்த மழையை சொன்ன? உங்க மழையை சொன்ன. தர்மலிங்க விஷயத்துல முதல்ல மன்னிப்பு கேட்டுக்க, பிறகு சந்தர்ப்பம் பார்த்து வஞ்சம் தீர்த்துக்கன்னு நீங்க தானே எனக்கு அட்வைஸ் பண்ணீங்க. அதையே தானே நீங்க செஞ்சிருக்கீங்க. What nonsense are you blabbering? எவன் ஒரு கட்ரோட் பகர் உங்ககிட்ட கதை விட்டுருக்கான். கட்ரோட், you are the cutthroat. கதைக்கு ஆதாரம் கிடையாது, ஆனா நீங்க செய்த சதிக்கு ஆதாரம் உண்டு. அதுக்கு சாட்சி மனசாட்சி, அது உங்ககிட்ட உண்மை சொல்ல தீரணும். அப்ப உங்க பணம் பேசாது, நீங்க செய்த பாவம் நான் பேசும். Yes, I did it. I did it. You know why? Why? அந்தஸ்திரி அதிகாரத்திலே வாழ வேண்டிய ஒரு கோடீஸ்வரனுடைய மகனே சாக்கடைக்கு ஒருத்தர் இழுத்துட்டு போனா அதை என்னால எப்படி சகிக்க முடியும்? சகிக்க முடியலன்னா என் நண்பனுக்கு சாவுதான் தண்டனையா? நீங்க சாக்கடைன்னு எதை சொன்னீங்களோ அது சாக்கடை இல்ல, உலகத்தையே உண்டாக்கிய பெரிய சமுதாயம். அதுல உள்ளவங்க அத்தனை பேருக்கு இதயம் இருக்கு. என் நண்பன் ராமு செத்த உடனே எத்தனை பேர் அவரை சுத்தி நின்று தன் குடும்பத்துல ஒருத்தர் செத்து போயிட்டா நினைச்சு ஐயா நீ போயிட்டியா போயிட்டியான்னு கண்ணீர் விட்டாங்க தெரியுமா? அதை கண்ணால பார்த்தேன். டேட், பங்களா, பணம், பகட்டு இதெல்லாம் நான் பெருசுன்னு பாடம் சொல்லி கொடுத்தீங்க. அந்த கண்ணரபற்ற ஏழை சமுதாயத்தை சாதாரணமா நினைக்க வச்சீங்க. எல்லாரும் கூட ஒன்னா பழகி பெரிய தியாக வாழ்வு வாழ வேண்டிய என்ன இப்படி நாசப்படுத்திட்டீங்களே டேட். ராமு சாதாரண ஏழை விட்டு பையன் ரொம்ப வசந்துட்டானா, பணக்கார விட்டு பையன் ரொம்ப தாழ்ந்து போயிட்டான். காரணம் உங்க பணத்து. எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன். அத நீ என் பாசத்துக்கு இருக்கிற ஒரே பிள்ளைப்பா, எனக்கு இருக்கிற ஒரே பிள்ளை, ஒன்ன நான் இழக்க முடியாது. இந்த கொலையை நான் செய்யலன்னு ஒரு வார்த்தை சொல்லிடு, ஒன்ன நான் இழக்கவே முடியாது, ஒன்ன நான் இழக்கவே முடியாது. பாசத்துக்கு அர்த்தமே இப்பதான் புரியுதா? எனக்காக எப்படி துடிக்கிறீங்களே? ராமுவ பிரிஞ்சு அவனுடைய தாயார் எப்படி துடிப்பாங்க? தாய் பாசமே என்னன்னு தெரியாம வளர்ந்த எனக்கு அவங்கதான் தாயார் தாங்க. ராமுவ பிரிஞ்சு அவனுடைய தாயார் எப்படி துடிக்கிறாங்களோ அதே மாதிரி என்ன பிரிஞ்சு நீங்க அணுவணுவா துடிக்கணும். தொழிலாளர்களுக்கு நீங்க செய்த கொடுமைக்கெல்லாம் இதுதான் நான் தான் குற்றவாளி. ராமுவோட சாவுக்கு நான் தான் காரணம். நான் உயிரா நினைச்சு சனையிட ஊருக்கு சொந்தமானா நான் வளர்த்த நாய் என்னைய கடிக்க வந்தா அவனை கொல்றதை தவிர வேற வழி கிடையாது. That's all, Your Honor. Ram, my dear Ram. ராஜா, ராஜா,
செய்த குற்றத்துக்காக கடவுள் உங்க அப்பாவுக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. ஆனா செய்யாத குற்றத்துக்காக நீங்க ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? அதுவும் 14 வருஷம். பாவங்களுக்கு பிராயச்சித்தம். ஆனா இது நீங்களா ஏத்துக்கிட்டது தானே? ஆமா, எங்க அப்பா சிறையில புனிதமானார், நான் சிறையில புனிதமாகிறேன். இதுல தப்புன்னு ராதா, அம்மாவையும் பார்வதி இங்க வச்சுக்க. நீ வாழ்க்கையில பங்கு கேட்டனா உங்க வரவுக்காக எப்பவும் காத்துக்கிட்டு இருப்பேன். இன்னும் பல கோடி ரூபாய்களை நான் சம்பாதிக்க விரும்புறேன். பல கோடி ஏழைகளுடைய இதயத்துல பதிய விரும்புறேன். எனக்கு வழிகாட்டிய ஒரு பெரிய உள்ளம். இல்லப்பா, தம்பியால பல கோடி ஏழைகளுக்கு நேரம் வந்தாச்சு. தம்பி, நான் வரேன்.